ஆண்டவருடைய நாமத்தை நாம் சந்தோஷமாக துதித்தோம். இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற காரியம் உண்மையாக வேதத்தை தியானிப்பதன் பயன்கள். வேதத்தை நாம் தியானிப்பதால் ஏற்படுகிற பயன்களை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். நன்மைகள், ஆசீர்வாதம். பயன்கள் என்று சொல்லும்போது அது நன்மையான காரியம், ஆசீர்வாதமான காரியம், பாக்கியமான காரியமாக அது இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எது? வேதத்தை தியானிப்பது. வாசிக்கிறது அல்ல, தியானிப்பது. வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? வாசிக்காட்டில் நாம் தியானிக்க முடியாது. ஆமென். அப்ப தியானிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். அப்ப முதல் ஸ்டெப் நாம் அதை எடுத்துட வேண்டும். எது? வேதம் வாசிக்கப்பட வேண்டும். ஆனால் வாசிக்கப்படாட்டில் தியானிக்க முடியுமா? தியானிக்க முடியாது. வாசித்து வாசித்து ஆவியானவர் எங்களோடு பேசி பேசி எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வரும்போதுதான் நாம் என்ன செய்கிறோம்? தியானத்துக்கு கடந்து செல்கிறோம், இல்லையா? அது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே செய்கிற ஒரு கிரியையாய் இருக்கிறது. ஆமென். ஆகவே நாம் வாசிக்கிறதை பற்றி இந்த நாளில் இல்லை, வாசிக்கிறவர்கள் தியானிக்க வேண்டும். அப்போ வாசிக்கிறதன் ஒரு முன்னேற்றமான ஒரு காரியம்தான் தியானம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்றைய நாளில் நாம் தியானிப்போம் சேர்ந்து வேதத்தை தியானிப்பதனால ஏற்படுகிற பயன்கள். அதுக்கு முன்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன். நான் உங்களுக்கு சங்கீதம் 1:2 சொல்லுகிறானே பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2 நாங்கள் பார்க்கிறோம். என்ன? சங்கீதம் 1:2 நாங்கள் பார்க்கிறோம். சரியா? இப்ப என்ன சொல்லுகிறாரு? இப்ப நாங்கள் கடவுள்கிட்ட வருகிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆமென். இப்ப இந்த எல்லா கிரியைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது என்று சங்கீதக்காரன் சொல்லவில்லை. வேதத்தை தியானிக்கும் போது நீ பாக்கியவான். விளங்குறதா? வேதத்தை தியானிக்கும் போது நீ பாக்கியவான். இன்னைக்கு சபைகளிலும் எங்கு பார்த்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பார், ஈசாக்கை போல ஆசீர்வதிப்பார். விளங்குறதா? இப்ப ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு போனேன், கேட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் வேதத்தை வாசிப்பதும் இல்லை, திறப்பதும் இல்லை, தியானிப்பதும் இல்லை. இப்ப கேட்ட காரியம், சொன்ன காரியம் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதில்லை? நடக்கிறதில்லை. ஆமென். அப்ப நான் உங்களை நன்றாக உங்களுடன் பேசி பிரசங்கித்து ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல ஆண்டவர் நல்லா செழிக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நீ போய் வேதத்தை தியானி என்றால் நீ வேதத்தை தியானிக்க வேணும். வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? வேதத்தின் ஊடாக நீ வாழுகிறதற்கு உனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அப்ப வேதத்தின்படி நீ வாழும்போது ஆபிரகாமை போல கீழ்ப்படியும் போது தேவன் ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்கிறார். ஆனா என்ன நடக்கிறது? ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவா என்று கேட்டேனே ஒழிய, ஆனா நான் கேட்ட நாள்ல இருந்து வேதத்தை மறந்தேன். இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரமட்டும் பைபிள் திறப்பதில்லை. திறந்து வாசிக்கிறவர்கள் தியானிப்பது இல்லை, இல்லையா? அப்ப தியானிக்காத பட்சத்தில் நான் அதன்படி வாழ முடியாமல் போகிறது. அதன்படி கீழ்ப்படிந்து வாழாத பட்சத்திலே ஆபிரகாமுக்கு அன்றைக்கு ஆபிரகாமை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகிறது என்று பார்க்கிறோம். விளங்குறதா? வேத வசனங்களை வைத்துக்கொண்டே இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பா என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீ எப்படி பெற வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை அநேகர் செய்வதில்லை. அல்லேலூயா. பாருங்க, நீ வேதத்தை தியானிக்கிற மனுஷனாய் பிள்ளையாய் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். சங்கீதம் 119:97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறான், இல்லையா? நாள் முழுதும் நாம் எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறோம்? 119, 148 உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். இரவிரவாய் நல்ல ஜாமத்தோடு அவன் என்ன செய்கிறான்? எழும்பி
தியானிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்தவனுக்கு உண்மையாக ஒரு ஆசிரியர் எழுதுகிறாரு, கிறிஸ்தவனுக்கு அவன் ஒரு பறவை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சிறகு ஜெபம் வந்து பறக்கிறதுக்கு ஒரு சிறகு பேந்து சொல்லுகிறாரு, வேத தியானம் மற்ற சிறகு. இப்ப ஜெபமும் வேத தியானம் இருந்தால் தான் அவன் என்ன செய்ய முடியும், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பறக்க முடியும். அருமையான ஒரு அனுபவசாலியான வேத பண்டிதராக இருக்க முடியும். அதைத்தான் அப்போஸ்தலர் 6:4 பார்க்கிறோம். ஆமென். திருமறை தியானம் எங்களுக்கு மற்ற சிறகாக இருக்கிறது இல்லையா? அப்ப வேத வார்த்தை நாம் தியானிக்கும் போது அது வெறும் வார்த்தை அல்ல, இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் தியானிக்கப்படும் போது அது நீங்க கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கவனமாக கேளுங்கள். எத்தனையோ புத்தகங்கள் உலகத்திலே இருக்கிறது. என்ன வித்தியாசம் வேதத்துக்கு? அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ளது. அதான் சொல்ற, நானே வார்த்தை, நானே வழியும் சத்தியமும், நானே சத்தியம் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தான் என்னவாக இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது, மாம்சமாய் மாறியது. என்ன இந்த வார்த்தை எல்லாம் தேவ ஆவியினால் இது நிறைந்திருக்கிறது. கடவுளுடைய சுவாசம் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. ஆகவேதான் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஆமென். அப்ப ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்கும் போதுதான் அந்த ஜீவன் என்ன செய்கிறார்? ஆண்டவர் எங்களோடு விடுவிக்கிறார். அப்ப நீங்க தியானம் தியானம் தியானித்துக் கொண்டே இருக்கும் போது அதனுடைய என்ன அர்த்தம்? கடவுள் உன்னை பலப்படுத்தி தன் காரியத்தை செய்ய, நீ ஆவிக்குரிய ரீதியிலே வளருவதற்கு உனக்கு தேவையான ஆசீர்வாதம், உன் பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதம், உன்னுடைய பிள்ளைகளை நடத்தும் எல்லா வழிகளையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் இருக்கிற ஒரு அருமையான அழகு. இன்னைக்கு எத்தனையோ சைக்காலஜி புஸ்தகங்கள், மனோதத்துவ நிபுணர்கள் எழுதியிருக்கிறார்கள். இயேசுவை தெரியாதவர்கள், கடவுளை அறியாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாங்குகிறார்கள், வாசிக்கிறார்கள். அதுக்குள்ளே ஆவி இருக்கிறதா? அது உயிரூட்டுமா? இல்லை. தேவன் தன் சுவாசத்தை ஊதின வார்த்தைகள், அது உயிருள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அதான் வேதத்தில் ஒரு அழகு. ஆமென். இது ஒரு யோகா தியானம் அல்ல. அது என்ன? நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய மனதையும் சப்பாணி போட்டுக்கொண்டு ஒடுக்கி, விளங்குறதா? சப்பாணி போட்டுக்கொண்டு ஒடுக்கி ஒரு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அந்த ஒரு 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்திலே நீ ஏதோ காண்கிற மாதிரி எல்லாம் சொல்லுகிறார்கள். விளங்குறதா? இது யோகா. தேவனுடைய ஆவி அதற்குள்ளே இருக்கிறதா? இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த உலகத்திலும் கிரியை செய்து கொண்டு இருக்கிற வல்லமையான ஆவி இயேசு என் வாழ்க்கையில் இருக்கும் போதுதான் அது என்னவாக இருக்கிறது? நாம் தியானத்தில் இருக்கும் போது எங்களுக்கு பலப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்கிறது. இயேசு என்ற நாமத்தையும் அவர் மேல் வைக்கிற எந்த விசுவாசமும் இல்லாத ஒரு விசுவாச வாழ்க்கை எந்த யோகாவாலும் நமக்கு கிடைப்பதில்லை. விளங்குறதா? கிறிஸ்தவர்களும் யோகாவுக்கு போகிறார்கள் கேள்விப்படுகிறேன். ஆனால் என்னத்துக்கு போகிறார்கள் எனக்கு தெரியாது. ஆகவே நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அதை விட நல்ல யோகா இது, இந்த தியானம். ஹல்லேலூயா. சரியா? அருமையானவர்களே, இந்த வேத தியானம் ஜெபத்திலும் நம் சொந்த எண்ணம் சரியாக காரியமாக இல்லாமல் இயேசு நம்மோடு இருக்கிறார். நீ தியானிக்கிற வேளையில் ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். வசனத்துக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க வசனத்தை தியானிக்கும் போதெல்லாம் உங்களை நடத்துகிறார், உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு தேவையான எல்லா வேளைகளிலும் ஏற்ற வேளையிலும் கர்த்தர் உங்களை நடத்தி பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஆகவே தேவன் தமது எல்லா புகழையும் விட உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் என்னென்று சொன்னால், தன்னுடைய வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கடவுள் தன் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இல்ல, எல்லா புகழையும் விட தமது வார்த்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சங்கீதம் 138:2 பார்க்கிறோம். கடவுள் தன் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையைத்தான்
நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். ஆமென். கடவுள் மகிமைப்படுத்தினதை. ஹல்லேலூயா. யோகா ஒளிந்து போம், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்தும் அழிந்தும் போகாது. ஆகவே வேதத்திலே மிக நீண்ட அத்தியாயம் எது? சங்கீதம் 119. அதிலே நீங்க வாசித்து பாருங்க, 176 வசனங்கள் வேதத்தையே குறிக்கிறது. 119 சங்கீதத்தில் 176 வசனங்கள். சரியா? அனுதின உணவை விட முக்கியமானது தேவனுடைய வார்த்தை என்று யோபு சொல்லுகிறார் 23:12. அப்ப எவ்வளவு ஒரு கடவுளை ருசி பார்த்த ஒரு பாக்கியவான் என்று பாருங்க. யோபு 23:12 உணவை விட முக்கியமானது என்ன இருக்கு? அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். இல்லையா? என்ன சொல்லுகிறாரு? வகை வகையாய் உணவு சாப்பிட எங்களுக்கு நல்ல விருப்பம் இல்லையா? வகையான சாப்பாடுகள் சாப்பிட வேணும். அதே மாதிரி அந்த விருப்பம் எப்படியோ அதே மாதிரி யோபுக்கு என்ன மாதிரி இருக்கிறதா? அப்படி என்றால் அவன் உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவன் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறான் என்பதை பாருங்க இல்லையா? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விட என்று சொல்லுகிறார். இயேசு என்ன சொன்னார்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். அவன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அதுதான் இயேசு சொன்னார் மத்தேயு 4:4. என்ன? ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்று இயேசு சொன்னார். அப்ப நீங்க வாசிக்கிற தியானிக்கிற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்க பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்று நாம் பார்க்கும் காரியங்களே அருமையானவர்களே, எதுவுமே தற்காலிகமானது இல்லை. எதுவும் தற்காலிகமானது இல்லை. கட்டிடங்கள், தட்டுமுட்டு சாமான்கள், வாகனங்கள், ஆடைகள், நாங்கள் பாவிக்கிற அனுபவிக்கிற எதுவும் எல்லாம் தற்காலிகமானது. ஆனால் வேதம் அதை பிரஸ்தாபப்படுத்தி அதை மகிமைப்படுத்தி இன்னும் ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 24:35 சொல்லுகிறாரா? எல்லாம் இல்லாமல் போகிறது, ஆனால் எது நிரந்தரமாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை என்று பார்க்கிறோம். பேதுரு 1:24 என்ன சொல்லுகிறாரு? அப்படித்தான் சொல்லுகிறாரு. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிற வசனம் இதுவே என்று பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு துதிக்கு எடுக்கும் போது கேட்டோம், வேதம் நமது பாதங்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது? உங்களுக்கு தெரியுமா? நாம் வாழ்கிறது ஒரு இருள் சூழ்ந்த உலகம். அல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாவத்தாலே கரல் பிடிக்கப்பட்டு பிசாசின் பிரசன்னம் இருக்கிற இருள் சூழ்ந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் உங்கள் கால்களுக்கு தீபம், உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது வேத வசனம். பார்த்தீங்களா? அப்ப இந்த இருள் சூழ்ந்த வெளிச்சத்துக்குள்ளே நான் என்னுடைய காலுக்கு, என்னுடைய பாதத்துக்கு ஒரு தீபம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். அது வேத வார்த்தை தான். வேண்டுமென்றா என்ன செய்யணும்? அதை மூடி வச்சுட்டு தெரிகிறதில்ல இல்லையா? அது தீபமாயும் வெளிச்சமாயும் எப்ப இருக்கிறது? தியானிக்கும் போதுதான் இருக்கிறது இல்லையா? நீங்கள் தியானிக்காமல் விட்டால் என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? எங்களுக்கு உலகம் இருட்டாக இருக்கிறது இல்லையா? இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறோம் இருள் சூழ்ந்த உலகம். இன்றைக்கு உலகம் எல்லாம் ஒரே குழப்பம். அரசியல் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரே குழப்பம். வல்லரசு தேசங்களை எடுத்துக்கொள்ளுங்க, ஆயுதங்கள் இருக்கு, அறிவு இருக்கு இல்லையா? விஞ்ஞானம் இருக்கிறது இல்லையா? வானத்தில் போய் என்ன செய்கிறார்கள்? கூடு கட்டுகிறார்கள். ஆனால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறது.
இல்லையா? ஐக்கிய நாடுகளுடைய பலமும் அது இருக்கிறதுல இனி ஒரு பிரயோஜனம் இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டது உலகம். வல்லரசான அமெரிக்காவிடம் இருக்கிற ஆயுதங்கள், அறிவு, தொழில்நுட்பங்கள் எல்லாம் கூட இன்றைக்கு உலகத்துக்கு பிரயோஜனப்படாத அளவுக்கு வருகிறது என்று அவ்வளவு ஒரு குழப்பம் இல்லையா? அரசியல்வாதிகளை பாருங்க, என்ன நடக்கிறது? யாரோ வெல்லுறான், யாரோ பதவிக்கு வருகிறான். எந்த நாடு இப்போ ஒரு அரசாங்கம் ஒப்போசிஷன் பார்ட்டி வெண்டது, ஆனால் இருந்த பிரசிடன்ட் வந்தால் ஒரு லத்தீன் அமெரிக்கா தேசம் உண்டு. சரியா? தனிநபர்கள், அரசுகள், தனிநபர், அவர்களுடைய சொந்த குடும்பங்கள், அவர்களுடைய தொழில்கள், அவருடைய வாழ்க்கை போக்குவரத்துகள் எங்கு பார்த்தாலும் குழப்பம் குழப்பம் குழப்பமாகவே இருக்கிறது. ஒரு தீர்வை காண முடியாத அளவுக்கு இன்றைக்கு அரசாங்கங்கள், அறிவாளிகள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? கலங்கி அடிக்கிறார்கள், குழம்பி அடிக்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம் மனக்குழப்பம், உறவுகளிலே குழப்பம், எங்கு பார்த்தாலும் குழப்பமான சூழ்நிலைகள். திருமறைக்கு நாம் திரும்பி வரும்போதுதான் நமது கேள்விக்கு பதில் கிடைக்கிறது. திருமறைக்கு திரும்பி வரும்போது விளங்குறதா? மனக்குழப்பம் தீர வேத தியானம் சிறந்தது. தியானம் செய்வதென்றால் எங்களுடைய வேதத்தை தியானம் செய்யும் போது எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தும், மனக்குழப்பங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். விளங்குறதா? மனக்குழப்பங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், கண்ணீர் வேளையில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். வேதத்தை ஒழுங்கா நீங்க நேர்த்தியாய் தியானித்துக் கொண்டே இருங்க. இதான் ஆண்டவர் உங்களுக்கு பேசுற காரியம். இந்த உலகத்தில் என்ன குழப்பம் வந்தாலும், எங்கு குழப்பம் வந்தாலும், என்ன மனக்குழப்பம் வந்தாலும் வேதத்தை ஒழுங்காக தியானித்துக் கொண்டிருங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஒரு அமைதி இருக்கும், ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் இருக்கும். அது வசன, நீங்கள் தியானிக்கிற வசனத்தில் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிரியை செய்வார். விளங்குறது? எந்த குழப்பத்திலும் ஒரு ஒருமனப்பாடும், ஒரு நிச்சயத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறதற்கு இதுதான் வழி. ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி தியானிப்பது ஏன் முக்கியம்? அதை வாசிக்கும் போது ஆவியானவர் எங்களை தூண்டுகிறார், எங்களை உற்சாகப்படுத்துகிறார். நாம் வாசிக்கவில்லை என்றால் சோர்ந்து போயிடுவோம். ஆவியிலும் வாசிக்கவில்லை என்றால் சரீரத்தில் சோர்ந்து போயிடுவோம், உள்ளத்தில் சோர்ந்து போயிடுவோம். தியானம் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியம். வேதத்தை ஒரு நாளும் மறக்காதீர்கள். ஆன்மீக விஷயங்களை பற்றி தியானிப்பது ஒரு முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவனாக எங்களை மாற்றுகிறது. நீங்கள் வாசித்து வாசித்து தியானிக்கும் போது நீங்க என்ன செய்கிறீர்கள்? ஒரு முதிர்ச்சி உண்டாகிறது உங்களுக்குள்ளே, ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளே. அல்லேலூயா. பலமான ஆகாரமானது, எபிரேயர் 5:14, பலமான ஆகாரமானது நன்மை தீமையினின்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். என்ன செய்கிறது? தியானம் உங்களை பூரணப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 5:14. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணாட்டில் நீங்கள் பலப்பட முடியாது. எபிரேயர் 6:4 வாசித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? நீங்கள் முதிர்ச்சி அடைய முடியாது, நீங்க பலப்பட முடியாது. உங்களுக்கு வயசு போயிருக்கும், வயசுக்கேற்ற வெளி தோற்றம் உங்களுக்கு இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய தோற்றத்திலே நீங்க குழந்தை பிள்ளையா தான் இருப்பீங்க. புரிகிறதா? ஆவிக்குரிய வயசுல குழந்தை பிள்ளையா இருப்பீங்க. என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 6:4. பாருங்க, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து எல்லாம் முடிஞ்சு மறுதலித்து போகிறார்கள். ஏன் பலப்படவில்லை? ஏன் பலப்படவில்லை?
வேதம் இல்லை, வேத பாடம் இல்லை, வேத படிப்பு இல்லை, வேத தியானம் இல்லை, வேத வாசிப்பே இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? மறுதலித்து போயிடுவோம். ஒரு சின்ன பிரச்சனைடா சபையில ஆக்களை காணோம் நின்றுடுவாங்க. ஏன்? எதற்கு? பலப்படவில்லை, முதிர்ச்சி இல்லை. உண்மையா பலப்பட்டவன் என்ன செய்வான்? எதையும் தாங்குவான், எதையும் சகிப்பான், எல்லாரையும் நேசிப்பான், என்ன பிரச்சனை வந்தாலும் நிலை நிற்பான். ஆமென். அதான் முதிர்ச்சிக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு சபையில இருக்க வேண்டும், தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனை நாம் விழுந்து போகிறோம், பெருசாகிறது. ஏன்? நாம் முதிர்ச்சி அடையாத பட்சத்தில். புரிகிறதா? வேதத்தை வாசித்து வாசித்து நீங்க பலப்பட்டு, கர்த்தர் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தினால் யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் அழைத்த சபை, தேவன் எனக்கு தந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் அழைத்த சபையிலே நான் இருந்து கொண்டே இருப்பேன். பாஸ்டர் பேசினா என்ன, யார் பேசினா என்ன, நான் அதை பற்றி இதில் மாட்டேன். அதுதான் முதிர்ச்சிக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அதுதான் முதிர்ச்சிக்கு அடையாளம். ஆமென். அப்ப அந்த நிலைக்கு நீங்கள் வருகிறதற்கு உங்களுக்கு எது உதவி செய்கிறது? தியானம். ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். பைபிளில் விவரிக்கப்பட்டுள்ள கடவுளுடைய குணங்களை, ஆளுமையையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்கு வேத தியானம் முக்கியம். அந்த விதத்தில் அவருடைய மகிமையை பிரதிபலிக்கும், அது நம்மை தூண்டும். 2 கொரிந்தியர் 3:18 படி பாருங்க, ஆண்டவருடைய சாயலுக்கு எங்களை தூண்டும் என்று சொல்லுகிறார். உங்களை எல்லாரிடம் இயேசுவின் சிந்தை வேண்டும் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். இயேசுவின் சிந்தை எங்களுக்கு எப்போ உண்டாகும்? வேதத்தை தியானிக்காமல் உண்டாகவே உண்டாகாது. விளங்குறதா? வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். சரியோ? அப்ப வேதத்தை தியானிக்கும் போது அந்த உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு என்ன செய்கிறாரு? உங்களை பலப்படுத்துகிறார் சகல விதத்திலும். ஒரு காரியம் மனவருத்தமான காரியம் என்று வேத தியானம் அது மறந்து வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அது மறைந்தே போகிறது, மறக்கப்பட்டும் போகிறது. விசுவாசிகளால் மறக்கப்படுகிறது, சபைகளால் அது மறந்து போகப்படுகிறது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய ஒரு கொள்கை, ஞாயிறு ஆராதனைக்கு போனா சரி, விளங்குறதா? ஆனா வேத தியானம் இல்லை. எல்லா இடத்தை விட ஞாயிறு ஆராதனையில தான் கர்த்தர் உங்களோட நேரடியாக பேசுகிறார். அதுக்காகத்தான் துதிக்கிறோம், ஆவியில நாம் நிறைகிறோம். வசனத்தை தியானிப்பதற்கு ஆண்டவர் ஆவியானவர் எங்களை இருதயங்களை என்ன செய்கிறார்? பண்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார், ஊழியக்காரனை கொண்டு விதைக்கிறார். அது பல லாபத்தை, கனிகளை கொடுக்கும்படியாய் தேவன் என்ன செய்கிறார்? நீர் பாய்ச்சுகிறார் பரிசுத்த ஆவியினாலே. நீங்க போய் வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் நீர் பாய்ச்சி அதிக கனிகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இல்லையா? வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தேவையில்லாத முந்திரியை வெட்டுறது தெரியும் தான். என்னண்டு ஒரு சீசன் பழம் இதண்டா அடுத்தது கொடி வெட்டுறன்னு சொல்வார்கள். ஏன் வெட்டுறது? அடுத்த முறைக்கு அது நல்லாக காய்க்க வேணும். ஆமென். அப்ப ஆண்டவர் வெட்டுவார். என்னத்தை? தேவையற்ற பழக்கங்களை நீ தியானிக்கும் போது விட்டா, இதை நீ செய்யக்கூடாது. விளங்குதா? நீங்க தியானித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள வெட்டி 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 அதிக கனிகளை கொடுக்க பண்ணுவார். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் இருக்கிற 9 கனிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. எப்போ? வேதத்தை நாம் தியானிக்கும் போது. அல்லேலூயா. இன்றைக்கு மக்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், எல்லாரும் அல்ல, அநேகர் வாசிக்கிறார்கள், சந்தோஷமான காரியம். ஆனால் நேரம் எடுத்து தியானிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறாரு. யாரு? ஆண்டவர் அழைக்கிறார். யோசுவா 1:8 எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 119:15 எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, நேரம் எடுத்து என்ன சொல்லுகிறார் யோசுவாக்கு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் முதலாவது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய என்ன செய்ய வேண்டும்? செய்ய கவனமாயிருக்க வேண்டும்.
வாசிச்சு போட்டு அது சொல்றபடி செய்யாமல் போனீங்கன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அதை செய்ய கவனமாயிருக்க வேண்டும். பேந்து சொல்லுகிறார், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஆமென். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமென். இப்போ எங்கள்கிட்ட நோர்வேல நிறைய சப்பாத்து இருக்கு. என்ன விண்டருக்கு போடுற சப்பாத்து, சம்மருக்கு போடுற சப்பாத்து, வீட்டுக்குள்ளே போகிற சப்பாத்து, வீட்டு சமரண்டா வெளியில் போடுற செருப்பு, சண்டில், அதே மாதிரி என்ன. ஆனால் பைபிள் ஒன்று தான் கிடக்கு. கட்டிலே ஒன்று வச்சிருக்கலாம், காருக்குள்ளே ஒன்று வச்சிருக்கலாமா இல்லையா? எல்லாம் நிறைய கிடக்கும். ஆனால் பைபிள் மாத்திரம் எல்லாம் நிறைய இருக்கு. 2, 3, 5, 6 இருக்கு. ஆனால் பைபிள் மாத்திரம் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இப்போ பைபிள் படுக்கையில் இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் பைபிள் படுக்கையில் நாக்பூரில் இருக்கு. எந்த பைபிள்? எல்லாரும் சொல்றாங்க. ஆமென். எல்லாரும் சொல்றாங்க கல்லறை இப்படித்தான் படிக்கணும் என்ன விளங்குதா? இப்போ எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அந்த பைபிள் அப்படி நித்திர கிளம்பிண்டா மூவில் இருக்கிற இடம் எந்த நித்திரண்டாலும் அப்படி ஹைவோ எனக்கு அப்படி. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி போனால் மொபைல் என்ன செய்யும்? அனுபவம் சொல்லுது. அனுபவம் தான் சொல்லுது, பொய் சொல்லவில்லை. இல்லை, யோசிச்சு பாருங்க. ஏன் எங்களோட தலைமாட்டில் எங்களோட நாக்பூரில் ஒரு பைபிள் இருக்கக்கூடாது? ஏன் எங்களோட காருக்குள்ளே இருக்கக்கூடாது? 8 இடமெல்லாம் நாங்கள் இப்போ சொல்லலாமே, மொபைலுக்கு தானே அதுக்குள்ளே போகிற இடமெல்லாம் கொண்டு போகிற வேண்டும் நீங்கள் சொல்லலாம். சரி, எப்படித்தான் இருந்தாலும் அதை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். நாங்கள் அதை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, யோசுவாக்கு 1:8 என்னத்தை சொல்லுகிறார்? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். விளங்குதா? இப்ப இயேசுவின் வழி இதுதான். உங்களுக்கு நீங்க இயேசுவுக்கு பின்னால போகணும். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களோட வழிகள் எல்லாம் அவர் உங்களுக்கு முன்பாய் செல்லணும். அதுக்கு வேத தியானம் தான். விளங்குறதா? அதுக்கு வேத தியானம் தான். விளங்குறதா? நீங்க ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும், ஆண்டவரை வேத தியானத்துக்கு என்னுடைய இந்த மனக்குரங்கை ஆண்டவரை கொஞ்சம் ரக்கிவிடும். இல்லையா? அதை கொஞ்சம் ஓடித்திரிகிறது கர்த்தாவே. சரியா? ஓடித்திரிகிறது. அது கொஞ்சம் அமைதி கொடுமா ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோம். ஜெபிச்சா கர்த்தர் நிச்சயமாய் தேவையற்ற மாம்ச காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கித்தர ஆவியானவர் உதவி செய்வார். உங்களுடைய வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ணுவதற்கு எல்லா காலத்திலும் உங்களுக்கு பணம் உதவி செய்யாது, உங்களுடைய அறிவு உதவி செய்யாது. விளங்குறதா? அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு எப்பவும் உதவி செய்யாது. அருமையானுடைய வேதத்தை ஒழுங்காக தயவு செய்து தியானியுங்கள். சங்கீதம் 119:15 எடுத்து வைத்திருக்கிறீர்களா? உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு ஆர்வம் உங்களுடைய மனசுல வரும் எப்போ? நீங்க வேதத்தை தியானிக்கும் போது. இப்ப சங்கீதக்காரன் அப்படி தியானிக்கிறபடியா தான் சொல்லுகிறானே, உம் கட்டளைகளை நான் தியானிக்கிறேன், உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அப்ப நீங்க தியானிக்காம கடவுளுடைய வழியின்படி நடக்க இயலாது. அவருடைய வழியின்படி நடக்காத பட்சத்தில் எப்படி அவர் எங்களை ஆசீர்வதிப்பார்? அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாய் சென்று ஆபத்துகள் தடைகளை எப்படி நீக்கும்? சிந்தித்து பார்ப்போம் இல்லையா? ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது அது என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்தால் மாத்திரம் அது போதாது. அதன் பொருள் என்னவென்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கும் போது அது விளங்குகிறது, ஆனால் அதன் பொருள் என்ன என்பதற்கு தியானம் வேண்டும். இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறவர்கள் அவசரமாக வாசிக்கிறோம், பறந்து போகிறோம். வாசிக்கிறது நல்லது, ஆனால் அவசர வாசிப்பு கூடாது. ஆனால் வாசிக்கிறவன் பொருளை ஆராய்கிறது தான் இது வேத தியானம். அவ பொருளை ஆராயும் போது எங்களுக்கு என்னத்தை கற்றுத்தருகிறது? எங்களுக்கு வழிகளையும் மனதுக்கு சுகத்தையும் ஆறுதலையும் பலத்தையும் தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கும் எங்களை அது வழிநடத்துகிறது. 4 வகை பயன்களையும் வேதம் எங்களுக்கு போதிக்கிறதை இன்று நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். முதலாவது, வேதம் எங்களுக்கு உபதேசிக்கிறது. நிறைய உபதேசங்கள் வேதத்திலே உண்டு. பெரும்பாலும் நிருபங்களிலே நாங்கள் பார்க்கிறோம்.
அது என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. உபதேசம் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்து என்ன சொன்னாரு? இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நீங்க போய் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறியுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. விளங்குறதா? பேந்து உபதேசியுங்கள் என்று சொன்னார். அப்ப உபதேசம் இருக்கிறது. உபதேசம் தியானிக்கப்பட வேண்டும். ஆகவே வேத பாடங்கள் அருமையானவர்களே, நீங்க இருக்கிற சபையில மிக முக்கியம். அது மிக முக்கியம் உங்களோட வாழ்க்கையில. இரண்டாவது, வேதம் என்ன செய்கிறது? நாங்கள் தியானிக்கும் போது வேதம் எங்களை கடிந்து கொள்ளுகிறது, கண்டிக்கிறது வேதம். ஓமா இல்லையா? 1 கொரிந்தியர் 10:11 நீங்கள் வாசித்து பார்த்தால், இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. வேதமங்களை கண்டிக்கிறது, வேதமங்களை எச்சரிக்கிறது, எங்களை கடிந்து கொள்ளுகிறது. ஆமென். உபதேசிக்கும் போது கிடைக்கிற நன்மையான காரியங்கள். சீர்திருத்தம். வேதமங்களை என்ன செய்கிறது? சீர்திருத்துகிறது. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி, சபையிலே அப்போஸ்தலர்கள், பாஸ்டர்மார், அந்த ஊழியம் இந்த ஊழியம் என்று நிறைய ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் ஏற்படுத்தி இருக்கிறார்? எதற்காக ஏற்படுத்தியிருக்கார்? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்கு. அப்ப இவ்வளவு ஊழியக்காரர்களும் இந்த வேதத்தை தான் என்ன செய்கிறார்கள்? பாவிக்க வேண்டும். அப்ப சபை இதை பாவிக்கும் போது அதுக்கு சபை கீழ்ப்படுகிறது, அதை கைக்கொள்ளுகிறது. கீழ்ப்படிந்து கைக்கொள்ளும் போது அவர்களுக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்ப கூடாத எண்ணங்கள், பாவங்கள் இல்லையா, மாமிச எண்ணங்கள், உலக ஆசைகள், இச்சைகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து மனுஷர்களாகிய எங்களை வேதம் என்ன செய்கிறது? சீர்திருத்துகிறது. ஐயா இல்லையா? ஆமென். அது மாத்திரமல்ல, தேவையற்ற பாரம்பரியங்களை வேதம் எதிர்க்கிறது. அதான் இயேசுவுக்கும் பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கும் எப்பவும் என்ன? யுத்தம் இல்லையா? அதான் யுத்தம். பாரம்பரியத்தோட இயேசு செய்த பெரிய யுத்தம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நீதி நெறியை அது பயிற்றுவிக்கிறது. அதிகமாக நீங்கள் பார்த்தால் நீதிமொழிகள், பிரசங்கிகளை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீதி நெறிகள், ஒழுக்கங்களை அது கற்றுக் கொடுக்கிறதா இல்லையா? அப்ப வேதம் தியானிக்கப்பட வேண்டும் இல்லையா? அப்ப தேவையற்றது ஒன்றும் பைபிளில் இல்லை. ரோமர் 15:4 சொல்லுகிறாரு பவுல், எழுதியிருக்கிறவை எல்லாம் போதனையாக எழுதியிருக்கிறது. எப்படி எழுதியிருக்கிறது? போதனையாய். அப்ப சொல்றாரு, அதோட ஒன்றையும் நாம் கூட்டக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்கும் போது அவன் பிரசங்கிக்கிறதுக்கு வசனம் கொடுக்க வேண்டும். உணங்குறதா? வசனம் கொடுக்காமல், ரெஃபரன்ஸ் கொடுக்காமல் அவன் பிரசங்கிக்க கூடாது, கூட்டக்கூடாது ஒன்றையும். இப்போ நான் அநேக இடத்துல நடக்கிற மாதிரி, நான் ராத்திரி கனா கண்டேன், ஆண்டவர் என்னை சிறிய என்ன செட்டியை தந்தார், பரலோகத்துக்கு போனேன் என்றால் அதுக்கு வசனம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். விளங்குறதா? ஆண்டவர் இங்கே எல்லாம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எனக்கு செட்டை தந்து பரலோகத்துக்கு கொண்டு போய் திரும்பி இங்கே பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு இல்லை. ஆனால் அதை செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அது எனக்கு தெரியும். ஆமென். அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அதை ஆண்டவர் செய்தார், பவுலுக்கு செய்தார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொண்டேன். அவர் என்ன சொல்லுகிறாரு? 2வது பர்சன்ல சொல்லுகிறார், எனக்கு ஒருவனை தெரியும், 3ஆம் வானம் மட்டும் எடுத்துக்கொண்டேன். தன்னைத்தான் எடுத்துக்கொண்டார். அதை சொல்லவும் அவர், நீங்க தொடர்ந்து வாசிச்சா விளங்கும், அது அவரைத்தான் எடுத்துக்கொண்டது என்று. விளங்குறதா? இப்போ தேவை அற்ற ஒரு காரியத்தையும் பைபிள் எங்களுக்கு போதிக்கவில்லை. ஆகவே ஒன்றையும் நாம் கூட்டக்கூடாது என்று நாம் எச்சரிக்கப்படுகிறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 22:18 தியானிக்காமல் ஒதுக்குவது சரியா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரியா? ஒன்றையும் நாம் கூட்ட
கூடாது. ஆகவே நீங்கள் இன்றைக்கு யூடியூப் வழியே இன்றைக்கு மீடியாவில் நிறைய சத்தியங்கள் பார்க்குறீர்கள். அநேக கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசிகளுக்கும் கூட வேதத்தில் இல்லாமல் யாராவது ஏதையொன்றை நான் போனேன், கண்டேன், வந்தேன் என்று பிரசங்கிக்கிறதை விரும்புகிறார்கள். அது ஏன் அந்த ஆசை, ஒரு இச்சை வருகிறது என்று எனக்கு விளங்கவில்லை. வேதம் தெளிவாக எங்களுக்கு திரும்ப 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 கண்டித்து போதிக்கிறது. வேத வசனத்தை வாசி, தியானி, அதை வாழ்க்கையில் கைக்கொள். அதுக்குள்ள இருக்கிற கடவுள் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆமென், இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு என்னத்துக்கு தேவையற்ற விடுகதைகள்? எதற்காக? இன்றைக்கு அப்படியானவெல்லாம் நம்புகிற அளவுக்கு விசுவாசிகள் இருக்கிறதுக்கு காரணம், அப்படியான விசுவாசிகள் பைபிளை திறப்பதில்லை, வேதத்தை தியானிப்பது இல்லை. அவர்கள்தான் இப்படியான புது புது காரியத்தில் ஏதாவது புதிசா கர்த்தர் செய்ய வேண்டும். அடையாளங்களை தேடி வந்தார்கள் இயேசுவிடம். என்ன சொன்னாரு? யோனாவுடைய அடையாளம் கொடுத்தாச்சா? வேறு அடையாளம் கிடைக்காது, உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடைக்காது. இதை திறந்து பாருங்க, அதன்படி வாழ்க்கை அமைத்துக்கொள், இல்லையா? வேறு அடையாளம் நமக்கு கிடைப்பதில்லை. எனவே தேவனுடைய முழு ஆலோசனை அறிவிப்பதிலே பவுல் கருத்தா இருக்கிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள் வீட்டுக்கு போய். அதாவது முழு பைபிளுடைய சத்தியத்தையும் ஊழியக்காரர்கள், சபை மேற்பர் பிரசங்கிக்க வேண்டும். மக்களுக்கு முழு வேதத்தையும் போதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அறியாத பேதமைகள் சபை மக்களை விட்டு என்ன செய்யும்? அகன்று போம், இல்லையா? அப்ப முழு வேதத்தையும் வாசித்து தியானித்து பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலோடு, அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆராய்ந்து அறிந்து தேடி ஆவியானவருடைய உதவியுடன் அதை முன்வைக்க வேண்டும். சபையிலே வீணான விடுகதைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. வேதத்தை மக்கள், விசுவாசிகள், சபையார் போதிக்கும்படி கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணி அவர்கள் தியானிக்கிறதற்கு உதவி செய்து விட வேண்டியது ஊழியக்காரர்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. இதை செய்யாத பட்சத்தில் இன்றைக்கு சபை மக்கள் என்ன செய்கிறார்கள்? வேதத்தை வாசிப்பது இல்லை, தியானிப்பது இல்லை. அவர்களுக்கு என்ன ஒரு காரியம் வேணுமா? உதாரணத்துக்கு கிருபையை பற்றி அறிய வேணுமா? கிருபை என்று யூடியூப்ல அடிச்சா வரும். கிருபையை பற்றி கேட்கிறார்கள். உனக்கு கிருபை இருக்கு, ஆனபடியா நீ எதுவும் செய்யலாம். அப்போ ஒரு செய்தி பார்த்தாச்சு மொட்டையாக, இல்லையா? இப்படியே ஒவ்வொரு காரியமும் போய்கொண்டிருக்கு. ஆனால் கிருபை என்றால், கிருபையை பற்றி வேதம் முழுமையா எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கோர்த்து சிஸ்டமேட்டிக்கா முழு வேதமும் சொல்லுகிறதை பற்றி படிக்காத பட்சத்திலே எங்களுக்கு கிருபையை பற்றி சரியா தெரியாது. இப்படித்தான் வேதத்தில் ஒவ்வொரு பகுதியும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அதிகாரத்தில், ஒரு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கா? உதாரணத்துக்கு கிருபை எடுத்தா, கிருபை பைபிள் முழுக்க இருக்கிறது, இல்லையா? அப்ப கிருபை என்ன என்பதை நாம் சரியா கோர்த்து படித்து விளங்காமல் யூடியூப்ல போய் கிருபை அடித்து இதண்டு போட்டு இதுதான் கிருபை என்றால் இன்றைக்கு நமக்கு என்ன இருக்கிறது? இது ஏன் வருகிறது? நாம் நேர்த்தியாய் பைபிளை வாசித்து வேதத்தை தியானிக்காத தன்மையினால் அது வருகிறது, இல்லையா? அப்ப நாம் முழு வேதத்தையும் நாம் படிக்கும் போதுதான் மனதுக்கும் ஆத்துமாவுக்கும் முழுமையான உணவு கிடைக்கிறது. சரியான முறையிலே நாம் நேர்த்தியாய் தியானிக்கும் போதுதான் எங்களுடைய ஆத்துமாவுக்கு நேர்த்தியான உணவு கிடைக்கிறது. இதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தடுமாறுகிறதற்கு காரணமே முழுமையாய் நேர்த்தியாய் தியானிக்காததுனால. சரியா? இப்ப கிறிஸ்தவ வாழ்வில் முழுமையான வளர்ச்சி குன்றி இருக்கிறதற்கு காரணம் என்ன? ஒரு கணிசமான முன்னேற்றம், ஒரு முதிர்ச்சி இல்லாததற்கு காரணம் என்ன? விசுவாசிகள் மத்தியிலே வேதத்தை நேர்த்தியாய் தியானிப்பதில்லை. 1000 பேர் இருக்கிற சபைகளிலே வேத பாடம், பைபிள் ஸ்டடி நடக்கிற அன்று 100 பேர் தான் இருப்பார்கள். 100 பேர் இருக்கிற சபையில் 10 பேரும் இருக்கிறார்களோ
தெரியாது. அவ்வளவுக்கு ஒரு பரிதாபமான நிலை இந்த உலகத்திலே கிறிஸ்தவன் மத்தியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் தருகிற ஆசீர்வாதம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது தலைக்கு அறிவை தருகிறது. நம்முடைய இருதயத்துக்கு அது நல்ல செய்தியை தருகிறது. கவனமாக கேளுங்கள். அறிவானது வாசிக்கும் போது அது வேகத்தில் வந்துடும். அறிவு வாசிக்கும் போது அது வந்துடும். ஆனால் கடவுளிடமிருந்து ஒரு பதிலை, செய்தியை பெறுகிறதற்கு கொஞ்ச நேரம் எடுக்கும். அப்ப நீங்க தியானத்தில் இருக்க வேண்டும். பிட்சா அடித்த மாதிரி இன்றைக்கு 1 மணி நேரத்தில் பிட்சா வந்துடும். இல்லையாண்டா அது கிராத்திஸ் பிந்தி கொண்டு வந்தா. இப்போ அதே மாதிரி எங்களுக்கு என்ன வேண்டும்? உடனுக்குடனே கர்த்தர் பேச வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க நேரம் இல்லை. உடனுக்குடனே கர்த்தர் பேச வேண்டும். உடனுக்குடனே கர்த்தர் செய்ய வேண்டும். அவசரம் அவசரம் இதுதான் நம்முடைய மனதில் இருக்கிறது. இரண்டா உலகம் ஸ்பீடாக போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் விரைவாக நடக்கிறது. விளங்குறதா? அறிவானது வேகத்தில் கிடைக்கிறது போல தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் நேர்த்தியாய் நீங்க புத்தகமாய் தியானித்து பாருங்க. ஆவியானவர் உங்களை எந்த புத்தகத்துக்கு, எந்த வசனத்துக்கு, எந்த அத்தியாயம், எந்த வசனத்துக்கு கண்டு உங்களுடைய வாழ்க்கையில பேசுகிற மாதிரி வழி நடத்துவார். அதான் பேசும் தெய்வம், நடத்துகிற தெய்வம். ஆமென். கேட்டுட்டு நான் என்பாட்டில் போயிட்டு இருந்தேன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறது என்பது இல்லை. எங்களுடைய அனுபவம் என்ன? எங்களுடைய அனுபவம் என்ன? அவசரமா இப்போ தொலைக்காட்சி பொழுதுபோக்குள்ள நாங்கள் மணிக்கணக்காய் இன்றைக்கு எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு காரியம். நிறைய நேரம் ஃபோனில் இருப்போம், நிறைய நேரம் டாத்தால டிவியில் இருப்போம். ஆனால் வேதத்துக்கு வரும்போது அவசரமா ஜபிக்கிறண்டா ஒரு அவசரம் இல்லையா? ஜபிக்க போயிருந்து ஜபித்தா ஒரு விருப்பம். அப்போ ஆவியில நிறைந்து ஜபிப்போம். ஆனால் ஜபிக்க போகிறதற்கு ஜபிக்க போறோம் என்பது மண்டைக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருக்கும். அதான் நம்முடைய ஃப்ரெண்ட் எங்களுக்கு போடுறது. யார் அவரு? பிசாசு. அந்த ஆவி எங்களை அமுக்கி வச்சிருக்கிறது. விளங்குறதா? எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. எல்லாரும் வீட்டில் ஜபிக்கணும், தனியை ஜபிக்கணும், எல்லாம் உண்டு. ஆனால் என்ன பெரிய ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் செய்து பாருங்க, அதை உடைத்து பாருங்க, அது ஒரு பெரிய ஆண்டவருடைய வழிநடத்தல் ஆசீர்வாதமாய் அது மாறும். அல்லேலூயா. அவசர காரியத்தை நாம் தயவு செய்து விட்டுடுவோம். வேதத்தை வெறுமனை வாசிப்பதல்ல, நாம் அதை தியானிக்க வேண்டும். கடவுளுடைய சத்தம் கேட்கப்பட வேண்டுமாயின் தியானம் இல்லாமல் அவர் சத்தத்தை நீங்க கேட்க முடியாது. தியானத்தில் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் கேள்வியினாலே வரும். இப்ப நாம் பொறுமையாய் திருவசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை எங்களால் கேட்க முடியும் இல்லையா? கர்த்தரின் சத்தம் நம்மை கன்றுக்குட்டிகள் போல துள்ளச் செய்யும் என்று சொல்கிறான் சங்கீதம் 29:6-7. ஆமென். அருமையானவர்களே, தியானம் திருத்துவ தேவன் மீது நாம் கவனம் செலுத்துகிற ஒரு காரியம். அவருடைய எல்லா திருத்துவ தெய்வம் எங்களை என்ன செய்கிறாரு? எங்களை நேசிக்கவும் அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற எல்லா வெளிப்பாடுகளையும் எங்களுக்கு கொடுக்கிற நேரம்தான் வேத தியானம் என்று ஒரு ஆசிரியர் சொல்லுகிறாரு. அறிவு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக தியானம் ஒரு புனிதமான சத்தியத்தின் அறிவை எங்களுக்கு அதிகரிக்கிறது. ஒரு நல்ல புனிதமான கடவுளுடைய சத்தியத்தின் அறிவை எங்களை அதிகரிக்க செய்கிறது. ஆமென். நீதிமொழிகள் 4:2 நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். தியானம் ஒரு ஞானத்தின் செவிலி என்று சொல்லுகிறாரு. அது ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிறது. நீங்கள் வாழ்கிறதுக்கு இது ஞானம் வேண்டும். ஆமென். தியானித்து பாருங்க, தேவன் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார். எந்த காரியத்தில் எப்படி முடிவெடுக்கணும், ஏன் முடிவெடுக்கணும், எப்போ முடிவெடுக்கணும், எதற்காய் முடிவெடுக்கணும், எப்படி நடத்த வேண்டும்,
யாரோடு எப்படி சந்திக்கும் போது எப்படி பேச வேணும், எந்த காரியத்தை எப்படி அணுக வேணும் என்கின்ற சகல ஞானமும் வேத தியானத்தினால் உங்களுக்கு நிச்சயமாய் கடவுள் கொடுப்பார். அல்லேலூயா. சரியா? நீதிமொழிகள் 1:8 பார்க்கிறோம். தியானம் நம்முடைய எல்லா ஆன்மீக பிரச்சனைகளிலும் வாக்குத்தத்தங்களின் கடவுளை நமக்கு வெளிப்புற பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து பாதுகாக்க அந்த ஆண்டவரை எங்களை நம்ப வைக்கிறது. நம்பிக்கையை தியானம் பெரிதாக்குகிறது. நம்பிக்கையை தியானம் பலப்படுத்துகிறது. புரிகிறதா? ஏனென்றா இருள் சூழ்ந்த உலகத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியிலும், யுத்தங்கள் மத்தியில், இயற்கை அழிவுகள், வியாதிகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசின் ஆட்சிக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப ஆன்மீக பிரச்சனைகளிலே எங்களுக்கு அது என்ன செய்கிறது? தியானித்து கொண்டிருந்தால் ஆன்மீக ரீதியாக எங்களுக்கு விடுதலையை தருகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 39:3, தியானித்து கொண்டு வந்தால் வசனத்தை பாச அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். பாசமும் அன்பும் அதிகரிக்கும். இப்ப நேசிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம், அன்பு செய்ய முடியாம இருக்கிறதுக்கு காரணம் தியான குறைவாக இருக்கிறது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் பண்ணினேன். தியானம் மனம் திரும்புதலை, வாழ்க்கையின் சீர்திருத்தத்தையும் வளர்க்கிறது. நீங்க தியானித்துக் கொண்டிருந்தீங்கண்டா தவறான பிழையான காரியங்களை வசனம் வெளிப்படுத்தும். நீங்க அதிலிருந்து மனம் திரும்பி கொண்டே போவீங்க. அதை விட்டு 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 கொண்டே போவீங்க. விளங்குறதா? அதுக்கு ஆவியானவர் சங்கீதம் 119:59, ஏசாயா 36:31 வாசிக்கிறோம். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பேன் என்று சொல்லுகிறாரு. இன்னொன்று தெரியுமா? அனுபவம் இருக்கிறவர்களுக்கு விளங்கும். நீங்க வேதத்தை தியானித்தால் உங்களுக்கு ஜெபம் செய்ய உதவியா இருக்கும். ஆவியானவர் வழிநடத்துவார். விளங்குறதா? சங்கீதம் 5:1 பார்க்கிறோம், பிரார்த்தனைக்கு முன் கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். வசனத்தை தியானிக்க முடியவில்லையா? ஜெபம் வருகிறது இல்லையா? என்ன செய்ய வேணும்? வேதத்தை தியானிங்க. வேதம் தியானித்தால் இன்னொரு காரியம், பாவத்தின் கொடூரத்தை எங்களுக்கு வேதம் வலியுறுத்தும். என்னத்தை? பாவத்தின் கொடூரத்தை. இன்றைக்கு பாவத்தின் கொடூரத்தை பற்றி எங்களுக்கு விளங்காததில் நாம் பாவத்துக்கு அடிமைகளாயிருக்கிறோம். புரிகிறதா? அப்ப வேத தியானம் செய்து பாருங்க, பாவத்தின் கொடூரத்தை எங்களுக்கு வலியுறுத்தி அது காட்டும். அது மாத்திரமல்ல, தியானம் வீணான மற்றும் பாவ எண்ணங்களை தடுக்க உதவி செய்கிறது. என்ன செய்கிறது? பாவ எண்ணங்களை வேத தியானம் தடுக்க உதவி செய்கிறது. எரேமியா 4:14, மத்தேயு 12:35 பார்க்கிறோம். சரியா? அடுத்ததாக இப்ப சபையில இருக்கிறோம். சபையில ஊழியங்களை செய்கிறதற்கு நீங்க வேத தியானம் எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் நாங்கள் தியானிக்கிறோம், வசனம் எங்களோடு பேசுகிறது, பேசுகிற வசனத்தில் ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். ஓ, இப்படி இருக்கிறபடியா நான் ஊழியம் செய்யணும், சபையில் என் கடமையை செய்யணும் என்ற ஒரு உணர்வுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். புரிகிறதா? நீங்க வேதத்தை சரியா தியானித்தால் தினசரி வாழ்க்கைக்கான ஒரு திசை, அது மாத்திரமல்ல, திசை உட்பட ஒரு வரைபடம் மாதிரி வேண்டிய ஒரு உள் வளங்களை தியானம் வழங்குகிறது. நீதிமொழிகள் 6:21-22 இல்லையா? எந்த திசை நோக்கி கூட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, எந்த திசை பக்கம் நான் போக வேண்டும், விளங்குறதா? எந்த வழியில் நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன், எந்த பாதையின் ஊடாக நான் போக வேண்டும். திசை தெரியா பறவை போல இல்லையா நாம் இருக்காமல், நாமும் நம்முடைய சந்ததியும் நாம் எந்த வழி, வாழ்க்கையின் வழி சரியென்று எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. வேதத்தை வாசித்து பாருங்க.
சரியான திசையில விளங்குறதா ஆண்டவன் நடத்தி கொண்டு போவார். நம்பிக்கையில நிலைத்திருக்க தியானம் நமக்கு உதவி செய்கிறது. விளங்குறதா? நம்முடைய இதயங்களை நம்முடைய வெளிப்புற மற்ற உலக வேலைகளுக்கு மத்தியில், இன்றைக்கு உலக வேலைகள், வேலைக்கு போனா ஒரே ஸ்ட்ரெஸ், நிறைய வேலையை கொடுக்குறாங்க. போற நேரம் வார நேரங்களில் நெருக்கம், சட்ட திட்டங்கள் ஒழுங்குகளை வேலையிடங்களை நெருக்கம். இந்த உலகத்தில் நெருக்கி ஜனங்கள் மக்கள் இன்றைக்கு உலகத்தில் எல்லா காரியத்தாலும் நெருக்கப்படுகிற ஒரு காரியத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? மனிதாபிமானம் அற்றுப்போற தன்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறதா? நாம் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேணும்டா. வேத தியானம் மிக முக்கியம். நம்பிக்கையை விட்டா எல்லாம் போச்சு இல்லையா? அப்ப தியானம் தான் அதை பலப்படுத்தி வைத்திருக்கும். தியானம் சாத்தானையும் சோதனையும் தடுக்கும் ஒரு வலிமையான ஆயுதம். எது? சாத்தானையும் சோதனையும் தடுக்கும். வேத தியானித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட முடியாது. விளங்குறதா? தொடவே முடியாது. அப்படி தொட கடவுள் அனுமதி கொடுத்தாலும் அவன் ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மை. சங்கீதம் 119, 11, 15, 1 யோவான் 2:14 வாசித்து பாருங்கள். தியானம் சாத்தானையும் சோதனை. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிசாசின் கிரியைகள் இருக்கிறதா? ஜெபிக்கிறது நல்லது, அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஏதாவது ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், என்ன இந்த காரியம் இப்படி இருக்கு, அல்லது தனிப்பட்ட ரீதியிலான பாவங்களை விட முடியாத சோதனை, குடும்பங்களில் வருகிற சோதனை, விளங்குறதா? தயவு செய்து வேதத்தை நேர்த்தியா தியானித்து கொண்டிருங்க. ஆவியானவர் என்ன செய்வார்? எல்லா தடைகளையும் எடுத்துக்கொண்டே போவார். வேதம் தியானிக்கிற பிள்ளையோடு ஆவியானவர் வல்லமையான கிரியை செய்வார். துன்பம் வாழ்க்கையில் உண்டாகிறதா? கவலை வருகிறதா? மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். பல பக்கங்களிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அது எங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. எஸ்ரா புத்தகம் 49வது அதிகாரம் 15, 17 வசனங்கள். எபிரேயர் 12:5. தியானம் துன்பங்களில் எங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது இல்லையா? தியானம் கடவுள் தனது மகன் மூலம் நம்மீது பொழிந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்ல வைக்கிறது. தியானம் தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது, துதிக்கிற வேளையில் வீட்டிலும் சரி, இங்கே வர்ஷிப் டைமில் நீங்கள் துதிக்கிற வேளையிலும் சரி, என்ன செய்ய, ஒரு நன்றியுள்ள உள்ளம் தியானம் பண்ணுகிறவர்களுக்கு உண்டாகும். அடைய கர்த்தர் இவ்வளவு காரியத்தை எனக்கு செய்கிறாரே, ஆமேன். தெரியுமா, சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, தியானம் பண்ணுகிறவன் கடவுளை மகிமைப்படுத்துவானாம். சங்கீதம் 49:3. தியானம் செய்கிறவன் என்ன செய்வான்? கடவுளை மகிமைப்படுத்துவான். தியானம் பண்ணி பாருங்க, உங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணும். நீங்க வேதம் தியானிக்கிறவர்களா இருந்தால் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு போவார். ஆமென். புத்திமானாய் நடந்து கொள்ள தியானம் உதவுகிறது. புத்தி எங்க இருக்கு? இதுக்குள்ளதான் இருக்குது. யோசுவா 1:8 நாங்கள் வாசித்தோம். புத்திமானாய் நடந்து கொள்ள தியானம் தேவைப்படுகிறது. அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எப்படி? உன் நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடக்க வேணுமா இல்லையா? குடும்ப வாழ்க்கையில் புத்திமானா இருக்க வேண்டும். பிள்ளை வளர்ப்பில் புத்தி தேவை நமக்கு. விசுவாச வாழ்க்கையில் புத்தி தேவை நமக்கு இல்லையா? குடும்பத்தை கட்டுறதுல புத்தி தேவை. பணங்களை பாவிக்கிறதுல புத்தி தேவை. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பாவிக்கிறதுக்கு நாங்கள் புத்தி உள்ளவர்களாக நடக்க வேண்டும் இல்லையா? ஆகவே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதற்காக நீங்க என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஆமென். ஒருவர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் பொதுவாக வேலை பளு நிறைந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாள் முடிந்து வேலையால் வரும்போது வேலை பளு
அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் சரீரத்திலையும் உள்ளத்திலையும் எங்களை களைப்படைய சலிப்படைய செய்கிறது. ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார். அப்படியான கிறிஸ்தவர்கள் வீட்டை வரும்போது வேதத்தை வாசிக்க தியானிக்க அவர்களுக்கு இப்போ மிக கடினமான ஒரு நிலைமை இருக்கிறது. விளங்குறதா என்று சொல்லுகிறார். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேட வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் திருமறையோடு தரமான நேரம் செலவிட்டாதான் வேலை செய்து வருகிற சம்பளத்தை விட கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லா தேவைகளையும் சந்திக்கும். அதுதான் உண்மை. தேவன் தான் எல்லாத்தையும் சந்தித்து வழி நடத்துவார். அது ஒரு அற்புதமான அனுபவம். விளங்குறதா? ஆகவே திருவார்த்தையானது நம் இருதயங்களுக்குள்ளே என்ன செய்ய வேணும்? அது இறங்க வேணும். சாப்பிடும்போது அது உள்ளுக்கே இறங்க வேணும் என்று சொல்லுகிறார். அது இறங்குறதுக்கு வாசித்தா இறங்காது, தியானித்தால் தான் அது இறங்கும். அதை சாப்பிட வேணும். புத்தக சுருளை சாப்பிட்டேன் என்று சொல்லுகிறான் ஒரு தீர்க்கதரிசி. என்ன? சாப்பிட வேண்டும். ஆமேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். 39:3 சங்கீதம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தியானம் மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு என்னத்தை பேசுகிறார், என்ன காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு? சுருக்கமாக சொல்ல போனா, அருமையான பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில் தயவு செய்து வேதத்தை நேர்த்தியாக தியானியுங்கள். அப்படி தியானிக்க விரும்புகிறவர்கள் என்னிடம் உதவி கேளுங்கள், உங்களை நான் வழி நடத்துகிறேன். விளங்குறதா? வாசிக்காதவர்கள் வாசிக்க தொடங்குங்கள், வாசிக்கிறவர்கள் தியானிக்க தொடங்குங்கள். ஆமேன். ஒரு நாளைக்கு ஆக குறைந்து ஒரு வசனம் வாசித்து அந்த வாசித்த வசனத்தை தியானியுங்கள். இதை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக செய்யுங்கள். அல்லது கணவன் மனைவியாய் செய்யுங்கள், அல்லது குழந்தைகளாக குடும்பமாக செய்யுங்கள். அப்படி உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் அதற்கென்ற நேரத்தை ஒதுக்குங்கள். இன்றைக்கு நாங்கள் வேதத்தை தியானிப்பதனால் வரும் கிடைக்கிற சகல நன்மைகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். வேதத்தை விட்டு தயவு செய்து விலகாதீர்கள். தேவையில்லாத படிப்பினைகளுக்கும் இன்றைக்கு உலகத்தில் மீடியாவில் நிறைந்துள்ள காரியங்களுக்கும் உங்களுடைய உள்ளத்தையும் கண்களையும் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் என்ன நடக்குதுன்றால், நம் இருந்து வாசித்து விளக்குறையை வாசிக்கிறதுலே ஒரு சோம்பேறித்தனம் பொல்லாங்கனங்களை மடக்கி வைத்திருக்கிறான். ஆனால் டப்புன்னு மொபைலில் திறந்து யூடியூப்பை பார்க்குறது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குறான். அதான் நாங்கள் இருக்கிற ஒரு இச்சை. அதை மூடி வைத்துட்டு நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களை நான் வழி நடத்துவேன். என்ன நெட்லே விளக்க உரைகள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம். அந்த வேத தியானம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்றைய பார்த்த இவ்வளவும் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அவருடைய வார்த்தை அந்த அளவுக்கு அவர் மகிமைப்படுத்தி உயர்த்தி இருக்கிறார். வார்த்தையை பற்றி தேவ வார்த்தையை பற்றி பைபிளில் இருக்கிறத பார்த்தாலே, அது இப்படி புடமிடப்பட்டது, அது செய்யப்பட்டது, இது செய்யப்பட்டது பார்த்தாலே உண்மையாக ஒரு பயம் நம்மளுக்கு உண்டாகும். எதை நம்பாட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், அதை தியானியுங்கள். ஆமேன். தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். யாராலும் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட மாட்டீர்கள். பிசாசின் சகல கிரியைகளிலும் ஜெயம் கொள்ள முடியும். ஆமேன். இன்றைக்கு துதி வேளையில் நாங்கள் வாசித்தோம் 78ஆம் சங்கீதம் இல்லையா? என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது? பிள்ளைகளை நீங்கள் அதை தியானிக்கும் போது, 78ஆம் சங்கீதத்தை தியானிக்கும் போது உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? பிள்ளைகளை எப்படி நடத்த வேணுமென்று உங்களுக்கு தியானித்து பாருங்க. அதை அப்போ பிள்ளைகளை எப்படி நடத்த வேணுமென்று அதில் வாசிக்கிறோம். புலங்குறதா? எதையும் நம்பாதுங்க, இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்புறீங்களா? வேதத்தை தயவு செய்து தியானியுங்க. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையாய் கொடுத்திருக்கிறார். நான் தான், என்னை தவிர உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. யோவான் 15:15 நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களை வழி நடத்தணும், எங்களை பாதுகாக்கணும், அவரே ஜெயத்தை தரணும், சுகத்தை தரணும், பலப்படுத்தணும், எங்களை அவர் முதிர்ச்சியாக்கணும். அல்லேலூயா. நாங்கள் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காய் வாழணும், பிள்ளைகள் தேவஜனமாய் கட்டப்பெறணும், அவர்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு கொடுக்கணும். நீங்கள் வேதத்தை தியானிங்க.